சேப்பாக்கத்துக்கு போக தெரியல, கிரௌடு கூட கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 30 நாள் இருந்துச்சுங்க. இங்கிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து காரைக்குடி போய் தேவர் சிலையை ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டன்ல அப்படின்னு ஓடி வந்த உங்களுக்கு சேப்பாக்கத்துக்கு போக தெரியல, குளத்தூருக்கு போக தெரியல, இந்த பக்கம் எடப்பாடிக்கு போக தெரியல. பாசிச பாஜக யாருக்கு ஓட்டு போடணும்? பாஜக ஓட்டு போட்ட மாதிரி தானே. அப்படின்னா நைனா நாகேந்திரன் எதிர்த்து சாத்தூருக்கு போயிருக்கலாம்ல. தூத்துக்குடிக்கு போன நீங்க, திருநெல்வேலிக்கு போன நீங்க சாத்தூருக்கு போயிருக்கலாம். எல்லா அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள், எல்லாம் திருட்டு வழக்கு இருக்கு, எல்லாமே லஞ்ச வழக்கு இருக்கு அப்படின்றீங்களே. திமுகவுடைய முக்கியமான போர்ட்போலியோவை கையில வச்சுக்கிற ஏவா வேலு எதிர்த்து திருவண்ணாமலையில ஒரு வேட்பாளர் களத்திருக்கீங்களே, திருவண்ணாமலைக்கு ஏன் போல பிரச்சாரத்துக்கு? KN நேரு திருச்சி கிழக்குக்கு வந்து நீங்க திருச்சியில KN நேருக்கு எதிராக ஏன் பிரச்சாரம் பண்ணல? அங்கேயும் தாவேக்கா வேட்பாளர் நிக்கிறான்ல. KN நேரு அறிக்கை எல்லாம் போட்டீங்களா, அங்க போயிருக்கலாம்ல. இந்த பக்கம் பக்கத்து தொகுதி திருவெரும்பூர், திருச்சி கிழக்குக்கு வந்து நீங்க பக்கத்துல திருவெரும்பூருக்கு உங்க வேட்பாளர் நிக்கிறார்ல நவல்பட்டு விஜி, அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிக்கலாமே அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு எதிராக. அங்கேயும் போகல. மதுரைக்கு போகவே இல்லை. மதுரைக்குள்ள வந்து காரைக்குடிக்கு போன நீ மதுரைக்கு எல்லாம் ஏன் போல? மதுரைக்குள்ள மூர்த்தி அமைச்சர் இருக்காரு, PTR இருக்காரு, ஏன் அங்க போய் பிரச்சாரம் பண்ணல? திமுகவுடைய அமைச்சர் எல்லாம் ஊழல் அமைச்சர் என்றால் அந்த ஊழல் அமைச்சரை எதிர்த்து எதற்கடா நீ பிரச்சாரம் பண்ணல? ஏன்டா அங்க போல? அங்கெல்லாம் போகாம DVKக்கும் DMKக்கும் தான் போட்டிங்கிற. ஆனா காரைக்குடிக்கு மட்டும் பிரச்சாரத்துக்கு போறா. நீ யாரை எதிர்த்து நிக்கிற? யாருக்கு எதிராக நீ அரசியல் செய்யற? யாருடைய வாக்கை பறிக்க பாக்குற? யாரு வாக்கை பறித்தால் நம்ம மேல ஏறலான்னு பாக்குற? அப்போ உன்னுடைய அரசியலுடைய நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்துவதா இல்லை நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதா? அதையும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டு அரசியல்ல 16 ஆண்டு காலமா அந்த களத்தில் நேர்மையான கருத்துக்களை முன்வைத்து தாவேக்கா குறித்து இதுவரைக்கும் கொள்கை ரீதியான விமர்சனங்களை தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சீமான், அது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. நடிகனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நாசமாக்கிறார். அதை தவிர உன்னை பத்தி பேசவே இல்லை, உன்னை பொருட்டாவே மதிக்கல. அவர் கொள்கைகளை முன்வைக்கிறாரு, ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறாரு, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் வைக்கிறாரு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், காடுகளை கனிம வளங்களை பாதுகாக்கணும், பள்ளிக்கூட மருத்துவமனை தூய குடிநீரை தாண்டி வேற எதையும் இலவசமா தரமாட்டேன் என்று முக்கியம் மொத்தம்